என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னாலாகுமோ. உங்க வீட்ல எவ்வளவு செடி இல்ல மாமா? செடியில பூலாம் பூத்திருக்கலாம். நல்லா பிடிச்சிருக்கா? ஆமா, எவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கல. எப்ப மைண்ட் கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்தாலும் இங்க வந்தா போதும்ல. பிரியா, நான் வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப வரமாட்டேன். எப்பயாச்சும் போன்ல டவர் இல்லாட்டா மெல்ல வீட்டு பின்னாடி வராதுதான். மாமா எங்க வீடு இருக்கலாம், அதுல எல்லாம் கொஞ்சம் இடம் தானே இருக்கு. அதனாலே அதுல செடி எல்லாம் வைக்க முடியாது. அதான் எங்க வீட்டுல செடி எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆனா உங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு செடி இல்ல, பூலாம் பூத்து நிக்கும் போது பாக்குறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. யார் வீடுன்னு சொன்னா? உங்க வீடு. ஏன் வீடா? ஆனா மாமா, உண்மையாவே உங்க வீட்டுல இப்படி எல்லாம் செடி இருக்கா நான் நினைக்கவே இல்ல. வீட்டு முன்னாடி மொட்டையா இருக்கலாம், அதான் பின்னாடியும் மொட்டையா தான் இருக்கா நினைச்சேன். யார் வீடுன்னு சொன்னா? உங்க வீடுன்னு சொன்னேன். உங்க வீடு தானே? என் வீடுன்னு சொல்லாத பிரியா. அப்ப நான் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு பேர சொல்லி சொல்லட்டா? பிரியா, உனக்கு எதுல எல்லாம் உரிமை இருக்கோ அதுல எல்லாம் எனக்கும் உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எனக்கு எதுல எல்லாம் உரிமை இருக்கோ அதுல எல்லாம் உனக்கும் உரிமை உண்டு. அப்படி இருந்தாதான் இந்த புருஷன் உண்டாட்டி. சரியா? இப்ப எல்லாம் ரொம்ப லாஜிக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஆமா பிரியா, புருஷன் ஆயிட்டேன்ல, ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லு, யார் வீடு இது? நம்ம வீடு. போதுமா? இது கரெக்ட். ஆனா இவ்வளவு செடி எல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ல. பிரியா, அம்மாக்கு தான் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பனா உங்களுக்கு இல்லையா? நானும் அப்பாவும் வீட்டுல இருக்க மாட்டேன்ல பிரியா, அவங்களுக்கு இதுதான் வேலை. எப்பவாவது நான் ஃப்ரீயா இருக்கும்போது கடைக்கு கூட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்பாட்ட கூட்டு போய் சொல்ல மாட்டாங்களா? என்னைய மாதிரி எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு போனா பொறுமையா இருக்க மாட்டாங்க. முடிஞ்சா எல்லாம் வாங்கியாச்சான்னு பிள்ளைன்னு கேட்டுட்டே இருப்பாவ. பொம்பளைகளுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டா சொல்லவா வேணாம், மொத்த கடையை அலசி அரைஞ்சுக்கிட்டு தானே வருவியா? அப்படி எல்லாம் இல்ல. ஏன் செஞ்சு இதுக்கு முன்னாடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. வேற எங்களுக்கு என்ன வேலைடை? ஒரு நாள் எப்படியும் ஒரு 3 நாள் பிள்ளைல கூட்டு போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வீட்டுல கொண்டு விட்டுருவேன். இப்படி எல்லாம் பேசாதுங்க சஞ்சய். பேசிய நாட்கள் இழுத்து வச்சு அறுத்துறோம் சொல்லிட்டேன். அம்மா, அது என்னடே, என்ன கிண்டல் அடிச்சாலும் சத்தம் போடாம கேட்டுட்டு நினைச்சிருக்கிய? வேற பிள்ளைகள்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படி கோவம் வருது. அப்படியா? இனிமே நானும் சொல்லியே, அப்பதான் தெரியும். ஏன் பிரியா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. சொல்லி சொன்னாதான் புரியும். இனிமே இப்படி எல்லாம் பேசாதுங்கண்ணா. லூசு, இப்படி ஏதாவது சொன்னாதான் கோவப்படுவ. வேற எதுக்காவது என்கிட்ட உரிமையா சண்டை போடுதியா நீ? இப்படி எல்லாம் பொசசிவ்ல சண்டை போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நல்லா இருக்கா? ஆமா. ஐயே, உலகத்திலே பொண்டாட்டி சண்டை போட்டு திட்டியதை ரசிக்க முத ஆளு நீங்களாதான் இருப்பியா? அப்படியெல்லாம் இல்லையே, என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாவ. ஆனா என் குட்டிமா பயங்கரமா பொசசிவா இருக்கா. ஐயா, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆமா பத்தியா, பேசாம 5 கல்யாணம் பண்ணிருக்கலாம். நான் ரூமுக்கு போறேன், நீங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. பாரு, இப்படி எல்லாம் சொல்லாதுங்க சஞ்சய். யார் கூடாலும் உங்களை வச்சு சொல்லது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. லூசு, நான் என்ன வேணும்னா சொல்லேன். நீ கோவப்படும் போது அழகா இருக்கு. நான் என்ன பண்ண, எனக்காண்டி சண்டை போட்டா நல்லா இருக்கலாம். ஆமா, இவர் பெரிய அழகரு சண்டை பொடியாவ. சரி, பார்த்தது போதுமா இல்ல ஃபுல்லா சுத்தி பார்க்கண்டாமா? பார்த்துட்டு போலாம். ஆனா இனிமே உனக்கு ஜாலி பத்தியா? டெய்லி இதுல இருந்து பூ பறிச்சு தலையில வைக்கலாம்ல. ஐயே மாமா, உங்களுக்கு தெரியாதா? நான் பூலாம் ரொம்ப வைக்க மாட்டேன். முன்னமையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தா வைப்பேன் இல்ல. கடையில இருந்தெல்லாம் வாங்கி தந்தா வைப்பேன். ஆனா செடியில இருந்தெல்லாம் பூ பறிக்கிறது எனக்கு பிடிக்காது. பிரியா, செடிக்கே பூலாம் அவ்வளவு அழகா இருக்கும்போது என் தேவதை தலைக்கு அந்த பூ போகும்போது எவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப அள்ளி விடாதுங்க. செடியில நிக்க பூ பறிச்சு தலையில வச்சா ஒரு நாள் தான். அதே அது செடியில விட்டா ஒரு வாரம் அப்படியே நிக்கும்ல. கொஞ்ச நேரம் நிக்க முன்னாடி கால்ல என்ன வலிக்குது பாத்தீங்களா? எங்கேயாவது போய் இருந்து பேசிட்டு இருப்போமா? நின்னுகிட்டே இருக்கதான் கால் வலிக்குது. ஏன்? புருஷன் பக்கத்துல இருக்கும்போது கால் வலிக்குதுன்னு சிக்னல் காட்டினா மட்டும் போதும், அப்படியே தூக்கி சுமந்துட மாட்டேன். அது பிறகு உங்களுக்கு கை வலிக்கும்ல. ஆமா ஆமா, நாங்க தூக்குனதே இல்ல, அப்படிதானே? வைக்கப்பட்டு முடிஞ்சா போங்க. தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்கு போனவ 2 பேரையும் ஆளை காணல. அதுக்குன்னு நீயும் சுத்தி பார்க்கறதுக்கு போறியா? வீட்டுக்குள்ளாலே எவ்வளவு நேரம் தான் இருப்பாவ. அதான் 2 பேரும் வெளியே போனவ என்னமோ உள்ள காணல. எங்கேயாவது இருந்து பேசிட்டு இருக்காவளா இருக்கும். அப்பப்பா, எங்க ராஜியா இதுன்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கலாம். ஏன்? எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்ட? எங்க நான் ரொம்ப கெட்டவளா? சேச்சா, அப்படி இல்ல. கொஞ்ச நாள் பிரியாவை உனக்கு பிடிக்காம இருந்தலாம். இப்ப பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அதான் கேட்டேன். நான் எப்பவுமே சொல்றதாங்க, நமக்கு ஒரே பையன், அவனை விட்டா நமக்குன்னு யாருமே கிடையாது. எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்ல, சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணுதான் நமக்கு மகானு. பிரியாவால சஞ்சய் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நான் பிரியாவை போய் திட்டினது. ஆனா மனசால திட்டலைங்க. கோவத்துல ஏதாவது சொன்னா சஞ்சய் விட்டு போயிருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அப்படி இல்லாம சஞ்சய் கிட்ட என்ன பத்தி தப்பா சொன்னால்னா அதை வச்சு 2 பேரையும் பிரிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா உங்க மருமக என்னையும் ஜெயிச்சுட்டா இல்ல.
அவனுக்கிட்ட அவ வாயால எல்லாம் சொல்லியிருந்தா கூட எனக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கான். ஆனா எதையுமே அவன்கிட்ட அந்த பொண்ணு சொல்லவே இல்ல. மாறி அவனுக்கு உண்மையெல்லாம் தெரியும் போது வீட்டை விட்டு வெளியே போனேன்னு இருந்தான். அவளால மட்டும்தான் அவன் மனசை மாத்த முடியும். அவதானே மாத்துனா. அப்படி இல்லாட்டா இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும். கல்யாணம் பண்ணாதான் எப்படிடா புருஷனை தனியா கூட்டு போலான்னு நினைக்க பொண்ணுங்க மத்தியில. நம்ம எல்லாரு கூடயும் இருக்கிறதா சந்தோஷம் சொல்லிட்டு என் பையன் மனசை மாத்தினா இல்ல. எல்லா விதத்துலயும் என்னையும் ஜெயிச்சுட்டா இல்ல உங்க மருமகா. நல்லா பேச படிச்சுட்டியே. அது மட்டும் இல்லைங்க, பிரியா அம்மா அப்பா இல்லாம அத்தை மாமா நல்லல தானே வளர்ந்தா. அம்மா அப்பா இல்லாட்டெல்லாம் அவ வீட்டுல அவளை எவ்வளவு பாசமா பாத்துட்டு இருந்தாவ. நாமளும் அந்த பாசத்தை கொடுக்கணும்ல. கரெக்டா சொன்னேன். பிரியா வந்ததுல இருந்து சஞ்சிக்கு முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியலாம். நான் சொன்னதை கேட்ட அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிச்சுலாம். அந்த ஒரு வாரமா அவன் மூஞ்சி பாக்கிறதுக்கே முடியல. இப்ப பத்தியலாம் ஒரு நாள் கிச்சன் பக்கம் வந்து அம்மா காஃபின்னு ஒரு நாள் கேட்டிருப்பானா. 10 நிமிஷத்துக்கு மேல இந்த ஆள்ல இருப்பானா. முதல்ல நானும் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த ஹார்ட் டொனேட் பண்ணதுனாலதான் அந்த பிள்ளைக்கு மேல இவனுக்கு கொஞ்சம் பாஸ் ஆகணும். ஆனா அதுக்காண்டி மட்டும் இல்லாம அவளை உயிருக்கு உயிரா எல்லாம் நேசிச்சுட்டு இருக்கான். லைஃப்ல அவன் மட்டும் அவன் கூடால இருந்தா போதும் அவனுக்கு. பிள்ளைகள் சந்தோஷமா வாழியதை பார்த்து சந்தோஷப்படிய வயசுல நான் தான் கண்டதே நினைச்சு குழப்பி பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டுட்டேன். இப்பதான் தெளிவா பேசிட்டு இருக்க. கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஆட்டுங்க, எங்க இருக்காவன்னு தெரியலையே. பின்னாடி ஏதாவது தான் இருப்பாவ, போயிட்டு வா. ராஜி மனசு மாறினதே போதும். ஓ நதியே நீ எங்கே என்று கரைகள் தேடக்கூடாதா? நிலவே நீ எங்கே என்று முகில்கள் தேடக்கூடாதா? ஓ மழை இரவினில் துளிங்கீதம் துடிப்பதை யார் அறிவார்? கடல் மடியினில் மாமா. என்னடாமா? பா, இந்த என்னடாமா கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது. ஏன் அப்படி கூப்பிட்டது பிடிக்காதா? பிடிக்காதாவா? ரொம்ப அழகா இருக்கலாம். அப்படியா? என்னடாமா நீங்க கேப்பீங்கல்ல, அப்ப வந்து சின்ன பிள்ளைல கூப்பிடுவாவல்ல, அந்த மாதிரி இருக்கான். ஆமா, என் பொண்டாட்டி எனக்கு குழந்தை தானே. ஓய் குட்டிமா, நான் யாரு? நீங்க டாக்டர். அடியே உனக்கு யாருன்னு கேட்டேன். எனக்கு சஞ்சய். சரிதான், சஞ்சய். பேரு பத்தியா? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காவ. அடியே, லைசன்ஸுக்கு ஓனரே நான் தான். பைக் லைசன்ஸா இல்ல கார் லைசன்ஸா? நேத்து கட்டினேல ஒரு லைசன்ஸ், அதுக்கு ஓனர். இப்ப சொல்லுங்க மேடம், நான் யாருன்னு? என் ஹஸ்பண்ட். சரி, நீ யார் எனக்கு? தெரியலையே. தெரியலையா? ஒய்ஃப் போதுமா? பிரியா, பாத்தியா, நான் உன்னையே செல்லமா குட்டிமா பொண்டாட்டி என்னமா சொல்லிடாமா தங்கம் வைரம் பட்டு அமுலு ஜில்லு என்னெல்லாம் கூப்பிடேன், என்னெல்லாம் செல்ல பேர் வச்சிருக்கேன். இத மாதிரி ஏதாவது ஒண்ணு உன் புருஷனுக்கு நீ செல்ல பேர் வச்சிருக்கிறியா? எப்ப பாரு சஞ்சய் சஞ்சய் சஞ்சய். இனிமே அந்த மாமான் கூப்பிடியல அத கட் பண்ணிடுறேனா? அதுக்குமா வேட்டு? ஒரு தடவையாவது நம்மள திரும்பி பார்க்க மாட்டாளா நினைச்ச பிள்ளை இப்ப கால சித்திர பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு கிடக்கா. மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வராளே, அப்படின்னு ஒரு அக்கறை இல்ல. செல்ல பேர் வைக்கலையா, அதுதான் இப்ப முக்கியமா போயிட்டு. வேற எல்லா பிள்ளைகளும் என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுது தெரியுமா? அப்படின்னா இதுக்கு நீங்க இன்டர்வியூ வச்சுதான் பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கணும். எந்த ஒரு பொண்ணு 10 செல்ல பேர் அழகா சூப்பரா சொல்லியாலோ அவதான் செலக்டட் அப்படின்னு. வாய் பத்தியா, வேற ஏதாவது பேர் யோசி. ஆமா பாத்தீங்களா, என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது ஐடியா சொல்லுங்களா? எனக்கு பேர் வைக்கிறதுக்கு நானே ஐடியா சொல்லேன். டேய் சஞ்சய் அப்படின்னு கூப்பிட்டான். டேய் சஞ்சயா? ஆமா. என்ன வேணா கூப்பிட்டுக்கா, ஆனா நமக்குள்ளால மட்டும் கூப்பிட்டுக்கா. பிரியா, வெளியெல்லாம் யாரும் கேட்க மாதிரி டேன் எல்லாம் கூப்பிடாத. அப்பனா தனியா கூப்பிட்டா ஓகேயா? ஐயே. என்ன ஐயே? யாராவது புருஷனை டேன்னு கூப்பிடுவாங்களா? அதுவும் நல்லாதான் இருக்கும். ஆனா 4 பேர் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தாம இருந்தா சரிதான். என்ன டேஸ்டோ? நீ என்ன கூப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். இருக்கும். ஏன் கூட்டா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன சொன்ன இப்போ? ஏன் இவ்ளோ பிடிக்கும்னு கேட்டேன். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன. நான் சொல்லல, நீங்க தானே அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தானே ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டேன். குட்டா தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி நாடி நான் நடத்தி வைப்பேன். நல்லா இல்லையா? சூப்பர். பேரை மாத்திருவோமா? குட்டிமா குட்டா? நமக்கு மட்டும். சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன நீதான் என் உயிர் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சஞ்சய், இப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் பிடிக்கும். எங்க போயிட்டவன் தெரியலையே. என்ன இப்ப உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது? எப்பவாவது என் மேல வெறுப்பு வந்து என்ன விட்டுட்டு இல்ல, மேபி என்ன விட்டுட்டு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணா நான் இல்லாட்டா
நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணை பார்த்து போயிருவீங்களா? குட்டிமா சுத்தி யாருமே இல்ல பத்தியா? பலார்னு கண்ணத்துல ஒண்ணு வச்சேன்னு வை, கண்ணம் எல்லாம் பழுத்திரம் பார்த்துக்க சொல்லிட்டேன். கிறுக்கி மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. கோவம் வரும்போதெல்லாம் என்ன திரும்ப சொல்லுவியா? பிரியா கோவத்தை கலப்பாதா? பலார்னு ஒண்ணு வச்சேன்னு வை, கண்ணெல்லாம் பழுத்திரம் பார்த்துக்கா இப்படின்னு டப்பா டயலாக அடிச்சு விடுவியா? ஆனா டம்மி பீஸு. யாரு? நானா டம்மி பீஸு? வேற கை வலிக்க மாதிரி கூட கைய பிடிக்க தெரியாது. நிஜமாவே ஒரு நாள் அடிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவ? அப்படியே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு அத்தாம்மா அப்படின்னு போயிருவேலாம். சச்சா அப்படிலாம் போக மாட்டேன். அப்பனா கோவைசர்ல வடிவேல் அண்ணன் அடிச்ச மாதிரி ஒரே அடிதான். சச்சா அடிக்கலாம் மாட்டேன். இப்பயே பயப்படாதுங்க. ம் அடிச்சாலாம் பலக்க அடிச்சிருவ பத்தியா? நான் ஸ்ட்ராங் தெரியுமா? ஒரு அடி போட்டேன்னு வைங்க, நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவியா? கொடுமை. சரி அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. உங்களை ஹக் பண்ணி பர்றா அப்புறம் வலிக்குது மாமான்னு சொல்லுவேன். அப்புறம் சாரி குட்டிமான்னு சொல்லுவீங்க. முடிஞ்சா? அடுத்து நான் கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நல்லா இருக்கலாம் சொல்லு. இருக்கான். போமா இனிமே வீட்டுக்குள்ள நம்மள தேடிட்டே இருப்பாவ. சரி போ. இந்த கொடியில இருந்து பூ வந்துட்டே இருக்கிறது நல்லா இருக்குல்ல? எப்பவாதான் 1-2 உதிர்ந்து விழுது. போமா. சஞ்சய் ஓகேயா? வந்ததுக்கு பிறகு குடிக்கட்டும், நடுவுல போய் தொல்லை பண்ண வேண்டாம். வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் எப்படி இருக்கு? போலே எனக்கும் தான் இதே முன்னா சூப்பரா இருக்கும். கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதமே. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பேன். அம்மாவும் அப்பாவும் எல்லாமும் நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா? செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா? எருமை சஜு பைக்ல முத்தால வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லு. பாசமா தங்கச்சி உள்ள வந்திருக்கேன், கண்டுக்கிடவே மாட்டேங்க பத்தியா? பாசமா உள்ள வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ பூசத்துக்கு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சஜு நாளைக்கு இந்த சஞ்சயும் பிரியாவும் விருந்துக்கு வராவல்ல, விடிஞ்சா அவிய விருந்து கொண்டாட்டம் தான். ஆமா. வீட்ல அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு நீ லேப்டாப் எடுத்து தட்டிட்டு இருக்க. அப்பனா என் வேலையில நீ அத்தனை பார்த்து தரியலாம். அப்பனா அவியலுக்கு பதிலா ஸ்டேஷன்ல போய் கம்பி என்னவியா? பாய குரட்டி அவர் கேட்டாருன்னா என்ன நினைப்பாரு? சஜு கிட்டியா நாளைக்கு சஞ்சிகா ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஸ்டாஃப் எல்லாம் வராவலாம். ஆரம்பிச்சாச்சு. லேய் உனக்கு வேற வேலை இல்லையாட்டி? சஜு உங்களை கவனிக்கதான் எனக்கு வேலை. இங்க பாரு, நாளைக்கு சஞ்சிகா ஹாஸ்பிட்டல் உள்ள ஸ்டாஃப் வராவலாம், பிறகு பிரியாக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராவலாம், நம்ம கனி இருக்கலாம், கனிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்களாம். அதெல்லாம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் அப்பா சொல்லிருக்காவ. சாப்பாடெல்லாம் முக்கியம். வேற இங்க பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ரோஹித்க்கு என் போட்டோ பார்த்த உடனே என்ன ஏன் தெரியுமா பிடிச்சு போச்சு? அவருக்கு தலையெழுத்து. இங்க பாரு, கோவப்பட்டா பூச விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே முழுங்கிட்டியோ? பாருல நாளைக்கு எவ்வளவு அழகா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பூசியதுனாலதான். கல்யாணத்துக்கு கூட வாரவி ரொம்ப எல்லாம் நம்மள பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாவ. நாளைக்கெல்லாம் வாரவி நல்லா நின்னு பேசுவாவே எல்லாம். அப்ப இப்படி விழிப்பிதுங்கி இப்படி எல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கு உனக்கு? கொஞ்சமா இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி ரிமூவ் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். ஏன் வேலை இருக்கு, போ அந்த பக்கம். சஜு கொஞ்சம் காட்டாமல மூஞ்ச வாங்கி கட்டிட்டு பெயராத பெயர் பத்துக்கான். ஹோம் ரெமெடி தான், உன் டப்பா மூஞ்சுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பனா போய் அத்தானுக்கு பூசி விடு. இங்க முடிச்சிட்டு நேரம் அங்கதான். உன்னை எப்படி சமாளிக்காரு கேட்டியா? இந்த வயசுல ஒரு ஆம்பளைலாம் எப்படி எல்லாம் பிள்ளைல கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு தெரியாத. யாருக்காவது ஆள் இல்லாம இருக்காவளா? நீ மட்டும் தான்ல இப்படி சிங்கிளா அலைஞ்சுக்கிட்டு தெரியா? இனிமே இப்படி எல்லாம் பூசி எடுத்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல ஒண்ணு ஏதாவது பிள்ளைகளுக்கு பிடிச்சாதான் உண்டு. அப்படி இல்லையா 35 வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்காது. புரோக்கர் மார்கள்ட்ட விதவிதமா போட்டோ எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவு கஷ்டப்படியதுக்கு எள்ளு போல இதை பூசிட்டுனா போதும்ல. ஆடாம அசையாம மட்டும் இரு, நான் லைட்டா போட்டுட்டு போயிருவேன். ஏமா அத்தா ஏம்பல அவியல கூப்பிட்டு இருக்க? ஏழை பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்கலாம், அதான் உன்னை இங்க இருந்து கூட்டு போச்சு சொல்லதுக்குதான். ஆனா சஜு, என் புருஷனுக்கு தூக்கத்துல எழும்பி நடக்க வியாதி கிடையாது, நல்ல தூக்கம். நீ எவ்வளவு கத்துனாலும் வரவே மாட்டாரு. எடி
முன்னாடி என்கிட்ட வாங்கி கட்டிட்டு அழுதுட்டு போற தெரியும்ல. அப்பயாவது சஞ்சய் அண்ணா உண்டு, உன்னை காப்பாத்தி விட்டுருவான். இப்ப என் புருஷர் இருக்கார்ல, அதான் தூங்கிட்டு இருக்காருல சொன்னேன். வேலை பார்க்க விடாமட்டி ஒரு வேலைக்கும் போக மாட்டியா? ஏதாவது படிக்கணும்னாலும் படிக்க மாட்டேன். வீட்டுல கிடந்துட்டு ஆளுகளுக்கு உயிரெல்லாம் எடுக்காது. நல்ல பியாச்சுல இந்த நாளை எழுதி வச்சுக்க வேண்டாயிரில. இன்னைக்கு இந்த பியாச்சு பேச இல்ல, பொண்ணு கிடைக்காத நேரம் என் அருமை தெரியும். அப்ப நீயா உன் டப்பா முஞ்சு கொண்டு வருவ, சாரா எல்லோல பூசி விடு அப்படின்னு. அப்ப இருக்குல்ல உனக்கு. போட்டி முத. இவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. போவேலேட்டின்னா போறேன். அத்தை விருந்துக்கு வருவாவெல்லாம், அப்பவும் காய் வெட்டதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல கூப்பிடணுமா? அதெல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சு. விருந்துக்கெல்லாம் ரொம்ப சொந்தக்காரவியலையும் புற பக்கத்துல இருக்கவியலையும் மட்டும் தானே கூப்பிடுவோம். விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட போவேல, அந்த நேரத்துல சமையலுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய வாங்க அப்படின்னு கூப்பிட்டா காணும். நான் வேணா வசந்தி கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டான். ஏன்னா அவைய தானே ஊர்ல இருக்கவியா. ஒன்னும் தேவையில்ல, இவ்வளவு சொன்னா போதும். நல்ல சொந்தக்காரவியல்ட்டையும் நல்ல பழந்தவியல்ட்டையும் மட்டும் தானே கூப்பிடுவோம். அவையெல்லாம் கரெக்டா வந்துருவாவ. ஊர்ல எல்லார்கிட்டையும் சொன்னாதான் பராதியாவும். இதுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பனா சரி. இது எங்க இருந்து இப்படி வருது? விடுஞ்ச நேரத்துல இருந்து இந்த பாத்திரத்தையும் கொண்டு அலைஞ்சிட்டு தெரியுது. எடி எங்க போயிட்டு வர? எம்ம கேட்டியா? நான் சொல்லது நீ மண்டக்குள்ள ஏத்திக்க. உன் முவை இருக்கல, இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாதவனுக்கு வேணா பாத்துக்க. வாய் கழுவிட்டி முத. குட்டிக்கு வாய் கொஞ்சம் நீட்டுக்கிட்டு தான் போகுது. எடி என் பியார இருக்க அழகுக்கு என் பியாரன கல்யாணம் பண்ணதுக்கு வரிசையில எல்லாம் நிப்பாவ. ஆமா வரிசையில நிக்காவ. கிட்ட போய் மூஞ்சி பார்க்க மாதிரியே இருக்கவனே எல்லாம். எல்லாரும் அதை இதுன்னு பூசி விட்டு அழகாக்கலான்னு பார்த்தேன். நாளைக்கு பிரியாக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாம், சஞ்சிகா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வராங்களாம். யாருக்காவது ஒண்ணுக்காவது இவனை பார்த்து பிடிக்காண்டாமா? என்னட்டி பேச்சு பேச? ஏம்மா இப்ப எல்லாம் ஆம்பளை பையனுக்கெல்லாம் லவ் மேரேஜ் ஏதாவது பண்ணனாதான் உண்டு. வேற பிள்ளை கிடைக்கல. எடி என் பியாரம் இருக்க அழகுக்கு வாய் முடுக்கலவி. சும்மா பியாரம் இருக்க அழகு பியாரம் இருக்க அழகுன்னு நீலாம் இப்படி உசு பேத்து விட்டு விட்டாங்க. அவன் ஒரு பிள்ளையில திரும்பி பார்க்க மாட்டேங்க. ஒழுங்கா விருந்து முடிஞ்ச உடனே நாளை காலையில பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிரு பாத்துக்க. இந்த அதானே வந்துட்டுல. இனிமேலாம் கூடால ஒரு நாள் நின்னாலும் துரத்துறது தானே பாப்பியா? என் புருஷனை எழுப்பி சொல்லேன், நாங்க இப்பயே வீட்டுக்கு போறோம். இடி வாயை குறட்டி, வாயை குறைச்சு அடங்கி நடட்டி. வாயை குறைக்கணும்னா ஆபரேஷன் தான் பண்ணணும். ஏதாவது கோயில்களுக்கு நேச்சை போட்டு இதுக்கு வாயை குறைக்கிறதுக்கு ஏதாவது கேட்கணுமே கடவுள்கிட்ட. பேசிட்டு போறத கண்டியல. இந்த பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போறத பாருங்க. அத கிடக்கா அழகா தூங்கிட்டு கிடக்காரேன். நான் உங்களை அழகாக்க போறேன். எலும்பிட்டாருன்னா கட்டில் கால்ல கயிறு வச்சு கட்டி போட்டுருவேன்ல சொன்னாரு. எலும்பு முன்னாடி வேலையை பார்த்தாவணும். எந்த ரொட்டேஷன்ல பூச தொடங்குது? மவள வாடி உனக்கு இன்னைக்கு இருக்கு. எல்லா இடத்துலயும் ரவுண்ட்ஸ் போயிட்டு லாஸ்டா இங்க வந்திருக்க போல. இப்படியே தூங்கி கிடக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழகுக்கு கொஞ்சம் கூட அழகு விட்டுவோம். ஏத்தா பிரியா சஞ்சய் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வீடே ஒரு மாதிரி இருக்குல்ல. நேத்து ராத்திரி பூரா உறக்கமே வரையில அண்ணா. என் ரெண்டு பியாரனும் என் ரெண்டு பியாத்தியும் வீட்டுல இருக்கும்போது வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்து. வாழ வேண்டிய நேரத்துல ஒருத்தன் போயிட்டான். என் பியாச்சி ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு போயாச்சு. எங்க இருந்தாலும் வீடு ஒரு நேரம் அமைதியா இருக்காது. இப்ப கண்டியா? நேத்துலாம் எனக்கும் ஒரு மாதிரி இருந்து. எங்க பார்த்தாலும் பிரியா அத்தாமா அத்தாமான்னு வந்து கூப்பிட்டு இருக்க மாதிரியே இருந்து. காலையில போன் பண்ணி அவளுக்கு சவுண்ட கேட்டதுக்கு பிறகுதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்மள விட்டுட்டு வேற எங்கேயும் போய் நிக்க மாட்டாயில. அதான் மேல இருந்து சத்தம் வருது. எடியா சாரா என்னத்துக்கு சத்தம் போட்டா? ஏடி இது என்ன வகை சவுண்டு? ஏதாவது பூனைய காணோம். இவ மட்டும் நல்ல பாலை குடிச்சிட்டு அவருக்கு எடுக்காம போயிருக்கா. கொண்டு கொடுத்துட்டு வாரேன். என்ன ஹீரோன்னு நினைப்போம்? யார் சொன்னாலும் யார் சொல்லாட்டலாம் நான் ஹீரோ தான். தூங்காமல படுத்துட்டு இருந்தியா? ஆமா தூங்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படியும் எல்லாருக்கும் பூசிட்டு இங்கதான் வருவேன்னு தெரியும்ல. அதுக்குன்னு தூங்காம வெயிட் பண்ணிட்டா இருக்குதியா? எஸ் மை டியர் ஸ்வீட் ஹார்ட். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கேவலமா இல்லையா? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? யாருக்கு? எனக்கா? ஸ்டேஷன் போறதுக்கு கம்பி என்னதுக்கு தான். அங்க போயிருந்து சாப்பிட்டியா? அதுக்கு கூடால ஒரு ஸ்வீட்டையும் கூட ஒரு ஹார்ட்டையும் அனுப்பி விட்டுறியது. சாப்பிட்டியா ஸ்வீட் ஹார்ட்? முடிஞ்சா? ஏன் நல்லா இல்லையா? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? அதான் வயசாயிட்டுலாம் தட்டி விட்டுட்டு போ பாக்கலாம். இந்த வயசான கிழமை விட்டுட்டு போயிருவான்னு சொல்லி பயந்து அவங்களே தந்திருக்காவ தெரியுமா? வாங்க. அவ்வளவுதான் சரண்டர் ஆயாச்சுலாம். என்ன ஒண்ணும் இல்ல, சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் விடுங்க. கூப்பிடு. யாரும் வேண்டாண்ணா. சஜுக்கு மூஞ்சில எல்லாம் பூசியாச்சா? அவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகிய மாதிரி இல்ல. எப்பா என்ன ஸ்வீட்டா சவுண்ட் மெலிசா வருது. இல்லதெல்லாம் நான் இப்படிதானே பேசுவேன். இப்படியா பேசுவேன்? 7 ரூம்ல கேட்க நீ பேசியது. நான் எப்பவுமே மெதுவா தான் பேசியது. வீட்டுல எக்கோ அடிக்கும்ல, அந்த சவுண்ட் தான் அப்படி அப்படி கேக்குது. பேசுறதுக்கு விட்டா போதானா உன்னைய? சரி விடுங்க, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். என்னன்னு கூப்பிடுவேன்னு சொல்லு. ரேப் ரேப்னு சத்தம் போடுவேன். லூசு. போன் வாங்கிட்டீங்களா? போனா? எந்த போனு? உடச்சிங்கல போன. பாவம் 2 வாரம் ஆயாச்சு. இனிமே நாளைக்கு நம்ம போனதான் வருவாவா பாருங்க. இந்த இடத்துலயும் அவளை பத்தியா பேசணும்?
நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் வாங்கிருங்க. அவங்கள்ட்ட இதுக்கு முந்தி இருந்த மாடலே வாங்கி கொடுத்துருங்க. ஏன் ஒன்டே சாதாரண போன் தான் இருக்கு, சாதாரண போன் யூஸ் பண்ணிட மாட்டாளா? எனக்கு எதுக்கு ஃபோன்? சும்மா ஏதாவது யூடியூப் பார்ப்பேன். ஆமா, யூடியூப் பாப்பியா? நான் வரதுக்கு முன்னாடி மொத்த டேட்டாயும் காலி பண்ணிட்டு பிறகு என் போன்ல எல்லாம் பாத்துட்டு இருக்க. சாரா எடி தள்ளி விடுங்க. விட மாட்டேன். இப்படியே இருந்தா வீட்டு பேசு. சத்தம் போடுவேன். சாரா பத்தி தெரியல. சாரா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, விடுங்க. உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லையா? வயசான காலத்துல நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. ஏய் சாரா, பாலை குடிச்சிட்டு ரோகித்துக்கு பால் எடுத்துட்டு வந்தியா? எங்க அம்மாக்கு மாப்பிள்ள மேல எவ்வளவு பாசம் பத்தியலாம். பல்ல வேண்டாம் எனக்கு. அப்ப நான் உடுங்க போய் சொல்லிட்டு வரேன். இப்படியே இருந்துட்டு கூட சொல்லலாம்ல. கொழுப்பு வர வர எம்ம நாங்க தூங்கிட்டோம். பால்லாம் வேண்டாம். சரிதான். என்ன நினைச்சிருப்பாவ? அதெல்லாம் புரிஞ்சுட்டு போயிருப்பாவ. லூசு லூசு. இருந்துட்டு போறாமே. கைகளாகும் தீண்டும் முன்னே கண்களாகும் தீண்டிடுமே போது கொஞ்சம் முறைவிடுமே கண் பார்வை முழுதிலே ஆளுயிரே என்னுயிரே ஏன் திரும்ப கொண்டு வர? ரெண்டு பேரும் தூங்கிட்டாவலாம். அவமானம் உனக்கு யாரியா? இரண்டாம் நிலைதான் தாழ்மைக்கும் மை தீண்டும் நேசம் தொடங்கியதோ இது காதல் மூன்றாம் படி நிறையோ என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ. காலையிலேயே கேண்டீன் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் காலையில உன் வயிற்றுக்குள்ள ஒண்ணு இறங்காதா? நமக்கு சோறு தான் முக்கியம், அதுக்கு பிறகுதான் படிப்பு. பிறவு என்ன? உண்மை சொல்லாதி, நீ இப்ப எதுக்காக கிளாஸ்ல இருந்து வெளியே வந்த? இல்ல கொஞ்சம் தலை வலிக்க மாதிரி இருந்து, அதான் ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். தலை வலிக்குதுன்னு வந்தியா? இல்ல அப்படியே வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் வழியா போனா உங்க ஆளை பாக்கலாம் இல்ல, அதுக்கு தானே வந்தேன். என்ன ஆதி, என்ன நீயும் எல்லாரையும் மாதிரி பொண்ணு பாக்கிறதுக்கு தான் வெளியே வந்தியா கிளாஸ்ல இருந்து? பொண்ணு பாக்குறதுக்கா? இல்ல பொண்ணு பாக்கிறதுக்கு காலேஜுக்கு வந்திருக்கான். இங்க பாராதி, ஸ்போர்ட்ஸ் டே டைம்ல டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாடி மாறி மாறி சண்டை நடக்கும். அதுக்குன்னு வருஷம் ஃபுல்லா இப்படியே முறுக்கிட்டு நிக்கணும்னு தேவையில்லை இல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, வந்தமா டீய போட சொன்னமா, டீய குடிச்சமா போனமான்னு இருக்கணும். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தாவணி கட்டிட்டு வந்திருக்கா இல்ல, அவளை பாக்கிறதுக்கு தான் கிளாஸ கட் அடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? ஏன்னா நாங்க எல்லாம் அதுக்காக தான் வந்திருக்கோம். வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதானே. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாக் வழியா போனா போதும், விண்டோ சைடு தான் இருக்கா. செம்ம ஸ்ட்ரக்சர். காலையில பார்த்த உடனே நாங்க எல்லாம் விழுந்துட்டோம். இப்போ வந்துட்டு நாங்க வந்து கேட்டோமா? கேட்கல, ஆனாலும் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும்ல. இவன் எல்லாம் சைட் அடிக்க போறான் பத்தியா? அதான் என்னால தாங்க முடியல. கனிட்ட சாரி கிட்ட சொன்னோம். கனி ஒரு வேளை தாவணி போட்டிருப்பாளோ? சேச்சா, தாவணி போட்டிருந்தா முதல் ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டிருப்பாளே. ஆதி டேய் சொல்லாம்ல, ஃபைனல் இயர் வந்தாலே ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் தாவணி சாரின்னு கட்டுவாளுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல யாரு தாவணி போட்டிருப்பா? யாராவது போடட்டும், வா போவோம். ஆதி, லைப்ரரியில இருந்து 8 புக் எடுத்திருக்கேன். 8 புக் எடுத்து படிக்க அளவு நீ பெரிய ஆளால? எங்க அப்பப்ப யாராவது ஹோம்ஒர்க் தருவாங்களாம், போய் எடுக்கிறது ரிட்டர்ன் பண்ணியதே கிடையாது. நீங்க எல்லாம் புக் வாங்கி படிப்பியா? நாங்க வாங்கி படிக்க பழக்கமே கிடையாது. லூசு. 8 புக்ல 6 புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு 2 புக்கை ரினிவல் பண்ணணும். போயிட்டு வருவோம். ஏற்கனவே லைப்ரரியில இருந்து என்னைய கூப்பிட்டாச்சு, 8 புக் வச்சிருக்கேன் அப்படின்னு. டேட் வேற முடிஞ்சிட்டு பத்துக்கா. சரி வந்து தோல. ஆதி நீ முன்னாடி போ, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆதி என்ன என்ன கௌஷி? எங்க போயிட்டு இருக்கீங்க? லைப்ரரிக்குமா? ஏன் என்னாச்சு? லைப்ரரிக்கா? ஆமா, ஏன்? என்ன தெரிஞ்சு போறீங்களா தெரியாம போறீங்களா? என்ன தெரிஞ்சு போறீங்களா தெரியாம போறீங்களா? இல்ல உங்களுக்காக தானே அங்க ஹாப்பி நியூஸ் காத்துட்டு இருக்கு. எனக்கா? தெரியாதா உங்களுக்கு? என்ன போனீங்கன்னு வைங்க, அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க இல்ல. என்ன சொல்ற? ஒருத்தன் வந்தான், ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தாவணி கட்டியிருக்கா, அவளை பார்க்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல, ஒண்ணுமே புரியல. நீங்க லைப்ரரிக்கு தானே போறீங்க, எல்லாமே புரியும் போங்க. என்னதான் நடக்குது? அப்படி லைப்ரரியில யார் இருக்கா? ஹாய் ஆதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேங்கறத எப்படி நல்லா இல்லாம சொல்லியே? சிலரை பார்த்தா அப்படிதான். ஓ, நீ இன்னும் அவனுக்கு துடுப்பாதான் இருக்குதியா? என்ன ஆதித்யா, நான் திரும்ப வந்துட்டேன், சந்தோஷமா இல்லையா உனக்கு? ரேணு, உன்னதான் காலேஜ்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாவே இல்ல? எஸ், அது பிஇல எம்இல ஜாயின் பண்ணிட்டேன். பாதியில எவன் சீட்டு கொடுத்தான்னு தெரியலையே. அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? இவ்வளவு நாளா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரேணு, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்க? ஆமா ஆதித்யா, திடீர்னு ஒண்ணு என் மனசுல எந்த ஆசையும் வராது. அப்படியே வந்துட்டுனா அதை அடையாம நான் விட மாட்டேன். ஆதி, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரேன். இரு நானும் வரேன். ஒரு நிமிஷம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
ஆனா எனக்கெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசக்கு தேவையில்ல, கேட்டா போதும்ல. இங்க பாரு ரேணு, பழைய மாதிரி பொறுமையா போவேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. என்கிட்ட பேசிய வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ படிக்க வந்தியா, உன் வேலையை மட்டும் பாரு. நானும் படிக்க வந்தேன், என் வேலையை நான் பாத்துக்கிட்டேன். ஆதித்யா, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் ஒரு நம்பிக்கை இருந்து. ஆனா இப்ப எல்லாம் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல. பரவாயில்லையே, காலேஜ்ல இருந்து வெளியே போனாலும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு போல. எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா அதை எப்படியும் நான் அடையாம விட மாட்டேன். அப்படியா? சேம், எனக்கும் ஒரு பொருள் தேவைன்னா நானும் அப்படியே. பாத்துடலாம் யார் ஆசைப்படுறது யாருக்கு கிடைக்குதுன்னு. எப்பவுமே நேர்மையான வழிதான் ஜெயிக்கும். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டு கொடுத்துட்டு போகவும் மாட்டேன். அடம் பிடிச்சாலும் சில விஷயங்கள் கிடைக்காது. அடம் பிடிச்சி வாங்குறதுக்கு இதெல்லாம் காசு கிடையாதுல்ல. அப்புறம் வேணும், இதான் நான் வந்துட்டு பேசிய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். தேவையில்லாம என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத. உன் வழியில நானும் வர போறது கிடையாது. வட்டம், குட் பை. விசாரிச்சியா? ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் மச்சான். என்ன ரெக்கமெண்டேஷன்னாலும் டெர்மினேட் பண்ண பொண்ணு, அதுவும் எம்இல செகண்ட் செமஸ்டர்ல ஜாயின் பண்ணிருக்கா. ஆதி, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. ரேணுகாக்கு எம்இ ஸ்டார்டிங்லயே அட்மிஷன் போடுறதுக்கு வந்திருக்காவ. என்ன சொல்ற? ஆனா ஆனா என்ன? ஆனா சேர்மன் விக்கி அண்ணாக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. விக்கிக்கு எதுக்கு? ரேணு டெர்மினேட் பண்ணது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சோ உங்ககிட்ட கேட்காம அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாதுல்ல. விக்கி என்ன சொல்லிருக்கான்? மேபி அந்த பொண்ணுக்கு நீங்க அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்க வேற காலேஜ் பார்க்கோம். அப்படி ஒரு பொண்ணு படிக்க இடத்துல என் தம்பி படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? விக்கி என்ன ஸ்ட்ராங்கா பிடிச்சதுனாலதான் இது வரைக்கும் அட்மிஷன் கொடுக்கல. பிறகு இப்ப சொல்றோம்ல, ரெக்கமெண்டேஷன் யாரோ ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. காலேஜ் சைட்ல இருந்து உங்க அண்ணன்ட்ட பேசியிருக்காவ போல. அவர் சொல்லியிருக்காராம், எங்க படிச்சாலும் என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ச்சே, போன வந்தால போயிருக்கலாம்ல. இப்பவா நம்ம காலேஜ் பிள்ளைகள் கூட அவளுக்கு கான்டாக்ட் இருக்கு. நீ கனிஷா கூட க்ளோஸா பேசுறலாம். அதுக்கப்புறம் தான் அவ இங்க ஜாயின் பண்ணிருக்கா பாரு. வேற காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்டு இங்க வந்திருக்கான்னா இதுதானே காரணமா இருக்கும். பயப்படுறிய இவளை பார்த்து? ச்சே, இவெல்லாம் ஒரு ஆளா? அப்பவே மூஞ்சையெல்லாம் பியாத்திருப்பேன். சரி வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா சிவா, எனக்கு கனிக்கு வழியில வந்தானா அவ்வளவுதான். நான் உன்னை கேட்கலாமா? கேளு. கனி ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ணா. ஆனா கனி உனக்கு பிடிச்சிருக்கு. ரேணு இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்துறா, ஏன் ரேணுவை பிடிக்கல? டார்ச்சர் பண்றது காதல் இல்ல சிவா. அவ எனக்கு மென்டல் டார்ச்சர் தான் கொடுத்தா, இனியும் அதுதான் கொடுக்க போறா. கனிஷாக்கு நான் அவளை லவ் பண்றது ரொம்பவே தெரியும். ஆனா இது வரைக்கும் நானும் அவகிட்ட ஓப்பனா சொன்னது கிடையாது, அவளை டார்ச்சர் பண்ணதும் கிடையாது. எனக்கு நீதான் வேணும்னு அவ டார்ச்சர் பண்றா. சரி நீ கிளாஸுக்கு போ, நான் வரேன். கனி, ஏன் தாவணியே என்ன மயக்கிறியே, தப்பகலா வந்து உலுக்கிறியே. வாங்கி கட்டிட்டு போயிடாத பேரு. ஆமா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு தாவணியில வந்திருக்க? நான் தாவணி போடுவேன், சுடிதார் போடுவேன், சாரி போடுவேன். உனக்கு என்ன இப்ப இந்த கோவம்? எதனால தெரியுமா? என்னமோ உங்க ஆள் ஒன்னையும் பாக்கல, அந்த கோவம் தான். இல்லைன்னு மட்டும் சொல்லாத, சாமி வந்து நைட்டு கண்ணை குத்திரும். கனிஷா, தாவணி அடிபொலி. தேங்க்யூ மேம். எவ்வளவு சிம்பிளா அழகா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். அட ஆதி, கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தான்